வாய்ஸை பத்தி பேசுறப்போ நாங்க எல்லார்கிட்டயுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதா. ஏன்னா உங்களோடது வந்து ரொம்ப கம்பீரமான ஹை பிச் வாய்ஸ். நீங்க வாய்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க? ஒன்றும் இல்லை கண்ணு, எதுவுமே பண்ண மாட்டேன். நான் கண்டதை சாப்பிடுவேன், நல்லா சுடுதண்ணி குடிப்பேன். என்னக்கா சொல்றீங்க? நான்லாம் வந்து ஒரு ஷோல கத்தி கத்தி பேசா சாயங்காலம் போகும்போது ரகுவரன் சார் வாய்ஸ் ஆயிடும். அப்புறம் என்ன பண்றீங்க? நிஜமாக்கா எங்க ஆங்கர்ஸுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஷோ நடந்து முடிஞ்சாலே எல்லாருக்குமே சிங்கர்ஸுக்கும் அது அந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் எனக்கெல்லாம் தொண்டை கட்டும் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரெகுலரா கச்சேரிக்கு போனோம்னா கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி பாடுறேன்ல. இப்போ இதெல்லாம் ரெக்கார்டு சுதியில, அந்த ஒரிஜினல் சுதியிலே பாடணும். இல்ல அதான் அதனால கொஞ்சம் ஸ்டெயின் ஆகும். தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். இப்போ நாட்டுப்புறம் சம்பந்தமான ஒரு பாட்டு கேட்டா சந்தோஷமா இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு பிடித்த பாடல் அது? அதாவது அக்கா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஊரை பத்தி பாடுவாங்க, நினைச்சதை பாடுவாங்க அப்படின்னு. ஸோ நாட்டுப்புற இசை அப்படின்னு எடுக்கிறப்போ ஊரை ரசிச்சு பாடுவாங்க. அப்படி ஒரு ஊரை ரசிச்சு பாடக்கூடிய பாட்டு எங்களுக்காக. அது வந்துன்னா என் பாட்டு தான். மண் வாசனை, அந்த மக்களோட கலை, வயல்வெளி, அந்த வயல்வெளியை பற்றி அந்த மாதிரி சொல்கிறது தான். அது வந்து மண் வாசனையோட என்னோட பேர், என்னோட ஊர், நான் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வயல் காட்டு வேலை, இதெல்லாம் பற்றி வரும். அதுவே ஒரு ஓகே. மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் அதுக்கு சீமையோட கதை இருக்கு. இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் அதுக்கு சீமையோட கதை இருக்கு. வாய்க்க வரப்பு பாட்டு பாடும் மயிலு வழிய மறைச்சு ஆட்டம் போடும். வாய்க்க வரப்பு பாட்டு பாடும் மயிலு வழிய மறைச்சு ஆட்டம் போடும். கருப்பு சாமி கோயிலை சுத்தி அந்த கரகமெல்லாம் ஆடி வரும். கருப்பு சாமி கோயிலை சுத்தி அந்த கரகமெல்லாம் ஆடி வரும். போன கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசுவன் சேர்ந்து ஆடி வர. தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தாளங்கட்டி கூட வரும். தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தாளங்கட்டி கூட வரும். புத்தி வச்ச அங்கே பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெல்லம் பொங்க வச்சு பாடலைன்னா நம்ம பொழுது கழிச்சு போகாதுங்க. பொங்க வச்சு பாடலைன்னா நம்ம பொழுது கழிச்சு போகாதுங்க. காட்டு வேலை கழனி வேலை செஞ்சு களைஞ்சு போகும் நேரத்தில் ஆட்டம் போட்டு பாடலைன்னா நம்ம அழுப்பு தீர வழியதுங்க. ஆட்டம் போட்டு பாடலைன்னா நம்ம அழுப்பு தீர வழியதுங்க. அழிச்சு போகாத சொத்து ஐயா, இது எழுதி வைக்காத புத்தகம் ஐயா. முடிஞ்சு போகாத கதை இதையா, இப்போ மூச்சு விடாம பாடி வரேன். அழிஞ்சு போகாத புத்தகம் ஐயா. ஆமா, அழிஞ்சு போகாத கதை இதையா. இதை பாட்டுங்கிறத தாண்டி ஒரு நல்ல மெசேஜை நல்ல இசை மூலமா கொடுக்கும்போது ரசிக்கணும்னு ஆசையா இனியும் தோணிக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலாக இந்த பாட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் உங்களுக்கு கேட்குறோம். ஆனால் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, எந்த கொடுக்குது. நல்லா இருக்கு, நம்ம டான்ஸும் பண்ணணும், அதே கருத்தும் இருக்கு அப்படின்ட்டு. அதாவது இது வரைக்கும் உங்களை அழகான பாடல்கள்ல ஒரு பாடகரா ரசிச்சுட்டு இருந்த நாங்க இப்போ அப்படியே உங்களை வந்து ஒரு நடிகையா ரசிக்க போறோம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களுடைய நடிப்புல படம் வெளியிட இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. பர்சுன்னு ஒரு படம் இப்போ பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு பொண்ணு கதை, ஆபாசம் கிடையாது, நிறைய லவ் அந்த இது கிடையாது, நிறையா கிடையாது. பட் இன்றைக்கி குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஒரு புரட்சிகரமான ஒரு படம் மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களும் ஒரு வீரமங்கை மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஆக்ஷன்லாம், சண்டை, ஃபைட்டெல்லாம் நல்லா நிறையா பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ஒரு பங்கு, நானும் ஒரு சில காட்சி நடிச்சிருக்கேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து ட்ரெயின் படத்துலேயும் நடிச்சிருக்கேன், மிஸ்கின் சாரோட படத்தில். ஆமாம், அது இன்னும் வெளியிடலை, ரெடியில் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் கொஞ்சம் ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன், கண்ணெல்லாம் வச்சு ஷூட் பண்ணுறேன். ஆமா, அதுல ஒரு பிரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம எல்லாரும் அதாவது சந்திரமுகில ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்தோம் உங்களோட நடிப்புல. இப்போ வந்து முழுசா படம் ஃபுல்லா நாங்க பார்க்க போறோம். ஆஹா, சோ ஓகே, ரெண்டு கண்ணா மாறிடுச்சு. இப்போ ஆக்டிங்கும் ஒரு கண்ணு,
பாட்டு ஒரு கண்ணா மாறிடுச்சு, அப்படியே போயிட்டு இருப்போம். அடுத்து உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பாட்டுனா அது என்ன பாட்டா இருக்கும்? அந்த பாட்டை இப்போ எங்களுக்காக நீங்க வந்து கொடுக்க போறீங்க. ஆடி காத்துல ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி என்பே ஒசேல நீ முன்ன நடக்கையில கையாட்டி அழைக்குதடி பின்ன வருவால குத்தி கிளிக்கிறிய கத்தி விழி பார்வையில யாரியா நீ பாடுற ஒரு வாயை பொத்திக்கிட்டு சொந்தமா சுருத்தா காலனோட கரச கட்ட பண்ணா செயலோட சிவ கட்ட பண்ணா அவன் நாய் பண்ணா ஆத்தரமா நம்ம வீட்டு பாத்தரமா ஆமா அண்டனக்கர ரண்டனக்கர 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 அண்டனக்கர ரண்டனக்கர 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 திண்டுக்கல்லே மதுரை சில்லா எனக்கு உங்கிட்ட தான் கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் ஒதுங்கு நாமே கல்லு ஆட்டுக்கல்லு ஆத்தோரா படிக்கல்லு யா பாரு தவச்சு பாரு அசையாத கருங்கல்லு மனச பறி கொடுத்தடி எமங்கையவ குந்தலுக்குள்ளே மல்லிகை மேல் ரோஜா வச்சு என்ன முடிக்குள்ள மறைச்சவளே நகரு 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 நகருடா நாளைக்கு குளிக்கு மினிக்கு வரும் தங்க தேருடா ஏ நகரு 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 நகருடா நாளைக்கு குளிக்கு மினிக்கு வரும் தங்க தேருடா திண்டுக்கல்லே மதுரை சில்லா எனக்கு உங்கிட்டாதான் கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் ஒதுங்கு தானா 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 அக்கா 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 அருமை அருமை. உண்மையாலுமே சொல்லுங்கக்கா, ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல உங்க பிளட்ல ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஏற்றிப்பீங்களா? எனக்கு புரியல. அதாவது ஒரு பாட்டு ஒரு வேவ்ல இருந்தா பரவாயில்ல, இது எப்படின்னா இப்படி அலை மாதிரி பிச்சு மேல போகுது, கீழே ஒரு மிட்டாவது மேல போகுது, கீழே எப்படி இன்னும் சரணம்லாம் தான் மேலே போகும். அக்கா நீங்க வந்து உங்களுடைய ஃபோக் பாட்டுக்கு வந்து நாங்களாம் அடிமைன்னு சொல்லலாம். இப்போ உங்க வாய்ஸ்ல எங்களுக்கு ஒரு மைல்டான பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க ஒரு மைல்டான பாட்டு பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத அதுவும் இந்த பாட்டை வந்து உங்களுடைய கணவருக்கு டெடிகேஷனா கூட நீங்க பாடலாம். ஓகே 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 ஓகே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாரும் சரி அம்மாவோட பாட்டு. அந்த பாட்டு பர்டிகுலராக எனக்கு பிடிச்ச பாட்டு. சும்மா நான் முடங்கிக்கிட்டே இருப்பேன் அந்த பாட்டு. ஓகே. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான், உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, உன் குலவிளக்காக நான் வழி காட்டவா, காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன்.